நேற்றைய டெய்லி ரோட் ஷூட்டுக்கு போகும்போது தான் பாதி வரைக்கும் அண்ணாமலையுடைய ஒரு பேட்டியை பார்த்துட்டு வந்தோம். சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க, எவ்வளோ சிரிச்சது அப்படிங்கிற. அதற்கு பிறகுதான் இன்னும் சிரிப்பதற்கு நிறைய கண்டென்ட்டுகள்லாம் இறக்கியிருக்காப்புல. ஏன் தோத்த அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா பேர் குப்புசாமி. அதுல என்ன டவுட் உனக்கு? உங்க அப்பா பேர் குப்புசாமிங்கிறக்காகவா நீ குப்புற விழுந்த? அது இல்ல பிரச்சனை. எடப்பாடி எங்க அப்பா பேர் கருப்புசாமி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கவுண்டமணி சொல்லுவார்ல, கூட வச்சிருக்கவங்களுக்குலாம் பெட்ரோல் மாஸ்டர் வாடகைக்கு விடுறது இல்லை. அது மாதிரி கோயம்புத்தூர்காரங்க நீ குப்புசாமி மகன் பேர் வச்சிருக்க பூரா வந்து ஓட்டு கிடையாது அப்பொழுது முடிவு எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இவர் எதிர்த்து போட்டி போட்டது என்ன கலைஞர் மகனா? அவரு கணபதி ராஜகுமார். அவரை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு எங்க அப்பா கலைஞராக இருந்தால் நானும் ஜெயித்திருப்பேன். இதையெல்லாம் எதுக்கே பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்க? இது எங்க போய் சொல்லணும்? எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. சொல்றது கேளுங்க. எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்ல, 7 டைம் எம்எல்ஏவா இல்ல. எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நானு. என்னமோ பண்ணி தொலைனா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட், அதாவது 2:30 மணிக்கு இன்னைக்கு ஃபிளைட்டு. நீ கிளுகிளுன்னு தேர்தலை சந்தித்திருக்க, நீ வாராஜான்னு டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அண்ணாமலையை 40 தொகுதிகளின் வெற்றி சான்றிதழோடு மோடிஜியை பார்ப்பதற்கு இப்போ டெல்லிக்கு போகிறார். போருக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட். எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் உட்கட்சி பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தலைவராக இருக்கும் வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது. நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோட இருந்தா 35 ஜெயிச்சிருப்போம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது இதற்கு முன்பெல்லாம் இப்படி ஒரு கேள்வி கேட்டா, கூட்டணியை பற்றி ஏதாவது கேள்விகள் நிருபர்கள் கேட்டா, கூட்டணி பற்றிய முடிவுகளை எல்லாம் பாஜக தேசிய தலைமை எடுக்கும், நட்டாஜி சொல்லுவார், மோடிஜி சொல்லுவார், இப்படிதானே சொல்லுவாங்க. இப்ப அவங்க 2 பேருமே டவுசர் அவுந்து போய் இருப்பதால சந்திரபாபு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதிகாரத்தை அண்ணாமலையை கையில் எடுத்துக்கொண்டு நான் இருக்கும் வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது. ஏன் 2024 தேர்தலில் இப்படி ஒரு மண்ணை கவிய தோல்விக்கு பிறகு மறுபடியும் கூட்டணி கிடையாதுன்னு உறுதியா சொல்றாரு? கேள்வி வருதுன்னா, இன்றைக்கு காலையில் எஸ்பி வேலுமணி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் ஆன பிறகுதான் பாஜக அதிமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்திருந்தால் 30 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்போம். அதையெல்லாம் கெடுத்ததே அண்ணாமலை தான். அண்ணாமலை அளவா வாய் பேசி போட்டு கொடுக்குறாரு. பாஜக தலைமையிட்ட போட்டு கொடுக்குறாரு. இந்த நாயை விட்டீங்க, நாங்க தோத்து போயிட்டோம். இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, உங்க எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அதிமுக காரர்கள் பல பேர் மனசுடைஞ்சு, நீங்க தோல்வி அடைஞ்சா மீண்டும் வருவோன்னு சொல்லி போலாங்க. அது என்ன சிம் பண்றீங்க? பாஜகவோடு இருந்திருந்தால் அத்தைக்கு மீசை முளைத்திருந்தால்ங்கிற கதையெல்லாம் எதுக்கு? தொண்டர்களுக்கு பிடிக்கலைங்கிற காரணத்தினால தானே பாஜக கூட்டணி முறிச்சுக்கிட்டோம். இப்ப பாஜகவுடன் கூட்டணியில் இருந்திருந்தால் 20 சீட்டு ஜெயிச்சிருப்போம், 30 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் நீங்க சொல்றீங்கன்னா, ஒரு கட்சியில் எத்தனை ஓபிஎஸ் தான் இருக்கீங்க? அதாவது பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டும், பாஜக அதிமுகவை கரைத்து குடிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஆட்களா எல்லாருமே இருக்கீங்க. எடப்பாடி பாவம், ஒரு பச்சை மண்ணு, அவருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எத்தனை பேரையா எங்க ஐயாவை ஏமாத்துவீங்க அப்படின்னு தொண்டர் ஒருத்தர் புலம்புற. அப்படி சிங்கிள் ஃபிங்கர் பழனிசாமி பாவம், அவருக்கு ஒண்ணுமே தெரியாதான். இவர் பேசுறது இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாரும் அவரை கரும்பு காட்டுல கூட்டு போய் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதரையே ஏமாத்திட்டு இருக்காங்க. இல்லை, இதுல வழக்கமா பாஜகவில் ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருந்து இந்த இவ்வளவு இம்சைகளை, இவ்வளவு மட்டகரமான தோல்விகளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. தமிழிசைக்கு கவர்னர் பதவி, எல்முருகனுக்கு ஒன்றிய அமைச்சர், துணை இணை அமைச்சர் பதவி அப்படின்னு கொடுத்தாங்க. வெறும் தோரணம், கொடிக்கட்டா தோரணம், கொடிக்கட்டு அவருக்காங்கிற கதையா இவர் வெறும் போறது அண்ணாமலை மட்டும்தான். ஏன்னா அவங்க கொடுக்கணும்னு விரும்பினாலும் ஒண்ணும் இல்ல. மொத்தத்தையும் பிரதமருங்கிறத மட்டும் வச்சுட்டு சபாநாயகர்ல இருந்து ஸ்டேட் மினிஸ்டர் வரைக்கும் அத்தனையும் கேட்கிறாப்ல. குமாரசாமி என்ன வருவாரு? 2 சீட்டை வச்சுட்டு இந்த 2க்கும் எனக்கு கேபினெட் வேணும். வேளாண்மை துறை தான் எனக்கு வேணும், நான் மாண்டியால ஜெயிச்சிருக்கேன், வேளாண்மை துறை தான் எனக்கு வேணுங்கிறது.
இதாவது பரவாயில்ல, ஜேசி தியாகின்னு சொல்லி ஜேடியு பொதுச் செயலாளர். ஆமாம், அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து இமாச்சல பிரதேஷ் போன்ற மாநிலங்களில், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து தோத்ததுக்கு காரணம் யூசிசி கொண்டு வந்திருக்காங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு. அந்த மாநிலங்கள்லயே வாபஸ் வாங்கணும். என்ன இன்னும் அடுத்து என்னென்ன செய்ய சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து இந்திய அளவில் ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கும். பாஜக உத்தரகாண்ட்ல ஜெயிச்சு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதையும் வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து முன் வச்சிருக்காங்க. மோடி வந்து ராமரை விட்டுட்டு இப்பதான் ஜெய் ஜெகநாத் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேணாம், ஜெய் ஜெகநாத்னு சொல்ல வேணாம், ஜெய் பாலையா சொல்லு, எங்க ஊர்ல அதுதான் பிடிக்குங்கிற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு இன்னும் வாயை திறக்கல. அவர் இன்னும் பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன இருக்கு அடுத்த ரவுண்டு. இவங்க சொல்றாங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து இருந்தா கிழிச்சு கேப்பையை நட்டிருப்போன்னு, அதுல லாஜிக் ஏதாவது இருக்கிறதா? அது ஒண்ணு பார்க்கணும். இவர்கள் இருவரும் சேர்ந்தாலும் திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதத்தை நெருங்க முடியவில்லைங்கிறது தான் இன்றைக்கு ஓட் பெர்சன்டேஜ் சொல்லக்கூடிய செய்தி. நீங்க 18, 20ன்னு சொல்றாங்களே, இது ரெண்டையும் சேர்த்தினாலே உனக்கு 38 தானே வருது. ஆமா, நீங்க 47ல இருக்காங்க, இன்னும் 10% இருக்கு. ரிசல்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் இதே 40 சேர்த்தாலுமே வரலைங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய உண்மை. அப்படின்னா இந்த பாஜக கூட்டணி அவங்க சொல்லக்கூடிய அந்த நம்பர் 10 நம்பர் 18 நம்பர் கூட்டணியா சேர்ந்தா 18, இது வந்திருப்பதற்கான காரணம் என்ன? அது பல பேர் கேட்கறாங்க. இது ஒரு ஆபத்தான போக்கு, பாஜக வளர்ந்து வருகிறது, அதுல உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா, திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவதற்குன்னு தமிழ்நாட்டில் எல்லா தேர்தல்களிலுமே ஒரு கணிசமான வாக்கு வங்கி, சின்ன வாக்கு வங்கியா இருந்தாலும் அது போட்டுட்டே தான் இருப்பாங்க. புதுசா யாரு கட்சி, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா அது போகும், ஒரு சமூக சேவகர் கட்சி ஆரம்பிச்சா அது போகும், இது மாதிரி தொடர்ச்சியா போடுவதற்கு ஆள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்பதால் அந்த பாஜகவுக்கும் அது போகுது. கடந்த முறை போயிருக்காது. அதிமுக கூட்டணியிலயோ திமுக கூட்டணியிலயோ இந்த தேசிய கட்சிகள் இருக்கும் வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இவர்கள் தனியா நிற்கும் போது அந்த 2 கழகங்களுக்கும் அதிருப்தி, எங்களுக்கு புதுசா யாராவது வரட்டும், எனக்கு போர் அடிக்குதுங்கிற மாதிரியான ஒரு வாக்காளர் கூட்டம் இருக்கு இல்லையா, அவர்கள் அதை போட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, இங்க நாம் தமிழர் கட்சிக்கு சரியா வேலை கூட செய்யாத நிலைமையில 8% வாக்கு வந்திருக்குன்னா, இதுல ஒண்ணு என்னன்னா, கடந்த தேர்தல்கள் 2 தேர்தல்கள்ல மக்கள் நீதி மையம்ங்கிற கட்சி தொடர்ச்சியா வந்து 10 லட்சம் 15 லட்சம் வாக்குகளை வாங்கிட்டு இருக்குது. அதுக்கு விழுந்ததற்கான காரணமும் புதுசா வராங்க, திமுகவுக்கும் போடாமல் அதிமுகவுக்கும் போடாமல் புதுசா போடணும் அப்படிங்கிறது தான். இப்ப அந்த வாக்குகள் கடந்த தேர்தலில் 2021 இருந்துச்சு, 19 தேர்தலையும் அந்த கட்சி இருந்துச்சு. இந்த முறை அவர்கள் போட்டியிடலைங்கிறப்போ அதற்கு போடுவதற்காக இருக்கக்கூடிய அந்த வாக்குகளும் இவங்க 2 பேருக்கும் பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப சீமான் சுற்றுப்பயணமே பண்ணாம பெருசா செலவு பண்ணாம இது இருந்தார் இல்லையா, ஆனா வாங்கி இருக்க வாக்குகளை பார்க்கும்போது சீமானுக்கு பிஸ்கெட் போடுறவங்க 2 டீமுக்குமே கடுப்பாயிருக்கும். அது கடுப்பாறனாலதான் இப்ப வரைக்கும் சீமான் இதை வெற்றியா கொண்டாடுறது இல்ல. 8% வாக்கு வாங்கி இருக்கோம், அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக போது ஒரு சின்னம் பர்மனண்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு அது கொண்டாடி இருக்கணும்ல. பாஜக எப்படி மிளகாய கடிச்ச குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோ, அதே மூட்ல தான் சீமானும் 3 நாளா உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. ஏன்னா சின்னத்தை வாடகை விட்டுட்டு நான் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ சந்தித்த எலெக்ஷன் அது. இப்ப சும்மா இருக்கும் போதே வந்து ஓட்டு போட்டு போயிருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நிலைமை தான் பாவம். பாஜகவுடைய வாக்கு வங்கி வளர்ச்சி அப்படிங்கிறது திமுக உள்ளிட்ட முற்போக்கு கட்சிகள் தவிர்த்துட்டு பார்த்தா மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய வாக்குகள் மட்டும்தான். முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய, இடதுசாரி அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு வாக்களிப்பதற்கு பெரிய கட்சியாக திமுக இருக்கிறது. அதனுடைய கூட்டணியில் தோழமையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. இந்த அரசியலுக்கு நேர் எதிராக அரசியல் கொள்கை நிலைப்பாடு கொண்ட, அதற்கு வாக்களிக்க வேண்டும், அது ஆட்சிக்கு வர வேண்டும், இவர்கள் இடதுசாரிகள் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற கட்சிகள் அழிய வேண்டும் நினைக்கிறவங்க ஓட்டு போடுறது தான் கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவிடம் சேகரமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு வெற்றி கிடைக்காம பார்த்துக்கிறதுங்கிறது வந்து ஈஸி. ஆனால் அப்படி ஒரு வாக்கு சதவீதமே இல்லாமல் ஆக்க முடியாது. இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தை இப்ப தீதி மாதிரி எதிர்க்கணும், தீதி மாதிரி எதிர்க்கணும், தீதி என்ன லெவல்ல எடுத்துட்டு இருக்காங்க? 10 சீட் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வாக்கு சதவீத அடிப்படையிலும் பல்வேறு பகுதிகளில் பாஜக அங்க வளர்ந்துட்டு தான் இருக்கு. நீங்க எவ்வளவு தீவிரமாக எதிர்த்தாலும் இல்ல, அதைத்தான் விரும்புறான். நீ என்னை முதல் எதிரியாக வைத்து பேசு, என் பேரையே சொல்ல மாட்டேங்கிறாரு திமுகவினுடைய தலைவர், முதலமைச்சர் வந்து என் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, இப்படிங்கிறது ஊனட்டும் அதுக்கப்புறம் கருத்து சொல்றேன்ட்டு போயிருக்காரு. அப்போ இந்த வாக்குகள் எப்போதுமே தமிழ்நாட்டிலும் இருந்து வந்ததுதான். வலதுசாரி சனாதன அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதற்கான வாக்காளர்கள்
இந்தியா சுதந்திரமான நாள் தொட்டு தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கு. அந்த வாக்குகளை யார் வாங்குவாங்கிறதான் இத்தனை நாள் கேள்விகளா. அமெரிக்காவில் ரிபப்ளிக்கு டெமோக்ராட்டிக்கு வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் இந்த ரிபப்ளிக் கட்சிக்கும், இடது மனப்பான்மை சாய்வு கொண்டவர்கள் வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் வந்து டெமோக்ராட்டிக்கும் வாக்களிக்கிறது. இந்த இந்த முறை வந்து உலகம் முழுக்கவே இருக்குது, வலதுசாரி இடதுசாரின்னு. தமிழ்நாட்டில் அந்த ரோலை ப்ளே பண்ணிட்டு இருந்தது திமுக, காங்கிரஸ் ஒரு காலம் வரைக்கும் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ரோலை வந்து அதிமுக கையில் எடுத்துருச்சு. திமுக இடதுசாரிகளுடைய அந்த ரோலை வந்து கையில் எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. அப்போ அந்த வலதுசாரி ரோலுக்கான இதை வந்து அதிமுக பண்ணிட்டு இருந்தது இல்லையா, அதுலேருந்து உண்மையான வலதுசாரியான இவங்க வந்து ஒரு ஃபேக் வலதுசாரி, இந்த மாதிரி பேப்பர் ரவுடி நான் கிடையாதுங்கிற மாதிரி அவனுங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. இதுதான் விஷயம். அப்போ இதை வாங்குவதற்கு பாஜக இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா திமுகல வந்து இப்போ கவுண்டர் ஓட்டு பூரா வந்து எடப்பாடிட்டு இருக்கு, தேவர் ஓட்டு பூரா வந்து ஓபிஎஸ் இருக்கு, டிடிவிட்டு இருக்கு, 2 பக்கமும் இதாயிருச்சுன்னு இந்த மாதிரியான பேச்சுக்களே திமுக வராது. எல்லா சாதிகளுக்குமான கட்சியாக திமுக இருக்குது. இவங்க தான் இப்படி இருக்காங்க. ஏன்னா வலதுசாரி தன்மை அதிகமாக அவங்ககிட்ட இருக்கனால தான் இந்த மாதிரி சாதி ரீதியான ஒரு அங்கே பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்குது. எல்லாத்தையும் குசிப்படுத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது 47% வாக்கு வங்கிங்கிறது 2019 53 இருந்தது. 2021 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பணம் செலவு பண்ணி அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு விருப்பம் இருந்துச்சு. அதான் முழுமையா அவர் கல்லாப்பட்டியை அவுத்துட்டு செலவு பண்ணார். அதற்கு பிறகு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாங்க. 4-5% தான் வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு. அந்த இடத்திலிருந்து மறுபடியும் திமுக 47% தன்னுடைய ஒட்டுமொத்த கூட்டணியாக வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கு, இறங்கி ஏறி இருக்குங்கிறதா இதுல இருக்கக்கூடிய செய்தி. திமுக இந்த தேர்தலில் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் வந்து வெளியில இல்லை, அரசியல் இப்படித்தான் இருக்க முடியும். திமுக அதனுடைய கூட்டணியாக 50% மேல், கிட்டத்தட்ட 53 2019, இப்போது 47னா 50+ அப்படி கூட்டணிக்கான வாக்கு சதவீதத்தை செக்யூர் பண்ணிட்டா மீதி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வாங்கினாலும் வந்தாலும் கவலை இல்லை, ரிசல்ட் வந்து இப்படிதான் வருங்கிறனால இந்த திசையை நோக்கி போறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய பல விஷயங்கள். இந்த 1.5 மாசம் இவன் புரோக்கர் உள்ள போனதுக்கு பிறகு ஒரு வதந்தி கிளப்ப முடியுதா பாருங்களேன். அரசியலாக இருக்கு, அரசியல் வெளிப்படையானதா தேவடியா கச்சேரியா இல்லாம அரசியலா இருக்கு. எது பேசினாலும் அது உள்ளூர ஒரு அஜெண்டாவாக இல்லாம வெளிப்படையா தான் பேசியாகணுங்கிற தேவை வருது. நீங்க முதல்லலாம் ஒரு கதையை ஜூனியர் விகடன் மாதிரி ரிப்போர்ட்டர் மாதிரியான இதெல்லாம் வந்து பெயர் சொல்லாம கிசுகிசுவா எழுதி பரப்பி அதை வந்து அரசியல் நோக்கர்கள்லாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை போய் இவர்களை விட சிறப்பாக ஒருத்தன் கதை சொல்றான்னு ஒண்ணு, அவன் சொல்ற கதையெல்லாம் அடுத்த வார புலனாய்வு இதழ்கள்ல நல்ல மொழியில எழுதி வெளியிடுற வேலையை தான் கடந்த 3 வருடங்களா நாம பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி ஆசாமிகள் இல்லைன்னு அரசியல் களத்துல இந்த புரளி கிளப்புறது இந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கு இப்பவும் கூட ஊடகவியலாளர்கள் எப்படி இருக்காங்கன்னா பதட்டத்தில் இருக்காங்க. இது என்ன தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வருது. இந்த 3 வருடமும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. திமுக வந்து கடந்த முறை மாதிரி எல்லாம் ஜெயிக்க முடியாது, 40க்கு 40 வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மறுபடியும் முஸ்லீம் ஓட்டுகள்லாம் திரும்ப வந்துடும் என்னென்ன கதைகள் சொன்னார்கள். ஆமா, யாருமே 40க்கு 40 பேசலையே இந்த தேர்தல் ரிசல்ட் வரும் வரைக்கும். இப்ப கூட நேற்றைக்கு ஒரு டிவி நிகழ்ச்சி ஒன்றுல புதிய தலைமுறையில ஷபீர் உட்கார்ந்து பேசுறாரு. கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உத்தரப்பிரதேசத்திலும் வட மாநிலங்களிலும் பாஜக இந்த மாதிரியான பின்னடைவை சந்தித்திருப்பதற்கு அக்னிவீர் மாதிரியான திட்டங்கள் இதெல்லாம் பிரச்சனையா, வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமா இல்ல ஏதாவது சொல்லணும். நீ சொல்லக்கூடிய பதில் அடுத்த 2 நிமிஷத்துக்கு ஆமாங்க, ஒரு வந்து எப்பவுமே ஒரே மேட்டரை வச்சே நீங்க ஜெயிச்சுட்டே இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு எதை கொண்டு வர்றாருன்னா, பாஜகவை பத்தி பதிலே இல்லை. திமுக 40க்கு 40 இது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், 3 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இதில் 40க்கு 40 வாங்கி இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணியில் இப்படி ஒரு ஸ்வீப்பை வேற எந்த கட்சியும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது 3 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்து இது வரைக்கும் எவனுமே ஜெயிச்சது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வெற்றியை மலினப்படுத்தும் நோக்கில் இங்க பாஜக வந்துரும் சொல்லிட்டே ரொம்ப நாள் காலம் ஓட்ட முடியாது. நீ என்ன ஏடிஎம்கே காரனா பிஜேபி காரனா? பிஜேபி ஏன் வீழ்ந்துச்சுன்னு ஏங்கர் கேள்வி கேட்டா நீங்க பிஜேபி வந்துரும் சொல்லிட்டே தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் காலம் ஓட்ட முடியாது, என்ன சாபம் விடுறியா? அந்த கேள்விக்கு இந்த பதிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சுட்டி காட்டுறது நீங்க சொன்ன இப்பதான் வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனை, விலைவாசி உயர்வு, ரொம்ப முக்கியமா அந்த அக்னிவீர் திட்டம் வந்து கடும் பாதிப்பை பாஜகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் தான் இந்த தேர்தலில் வந்து பாஜக கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களாக அவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு
மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் வந்து வரும்போது முன்னுக்கு வரும்போது 10 ஆண்டு காலம் நீங்க அரசியல்ல வந்து மக்கள் வந்து காலம் பூரா வந்து நம்மளை கண்மூடி அவங்க நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். காங்கிரஸுக்கும் பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். நீங்க இங்க பாஜக தமிழ்நாட்டில் உள்ள வந்துரும், பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் பதிச்சிரும் அப்படின்ற அந்த ஃபேக்டரை வச்சே வந்து நீங்க காலம் பூரா ஓட்ட முடியாது. நீங்க மக்கள்கிட்ட போகணும், மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்க்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும். நீங்க வேங்க வயல்ல ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னா அது நடக்காத மாதிரியே நீங்க வந்து ஆட்சியை நடத்த முடியாது. அது இல்லவே இல்லை, நாங்க வந்து விசாரணை போட்டோம் அப்படின்னு. அதுல ஏன் நடக்கவில்லை, அது அந்த விசாரணை சரியாக நடக்கிறதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். வேங்கை வயல்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனையே கண்டுகொள்ளாமல் இருப்பது, சாதிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கு. எனக்கு என்ன, இந்த மாதிரி ஆசாமிகளை ஊடகங்கள்ல உட்கார்ந்துட்டு நடுநிலைங்கிற பேர்ல வேங்கை வயலை பத்தி பேசுறவங்களை எல்லாம் உட்கார வச்சு ஒரே ஒரு மேட்டர் மட்டும் கேட்கணும். வேங்கை வயல்ல என்ன நடந்துட்டு இருக்குது, வேங்கை வயல்ல யார் இருந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிணத்துல தேனடை விழுந்துச்சு. இந்த தேனடையை போட்டது யாருன்னு எப்படி நீ இருந்தா எப்படி கண்டுபிடிப்ப? இப்ப வரை கண்டுபிடிச்சாங்களா? குரங்கு கொண்டு வந்து போட்டுச்சா, காக்கா கொண்டு வந்து போட்டுச்சான்னு யாருக்கும் தெரியாது. விழுந்தது ஒரு தேனடை. தேனடைக்கு பதிலாக மழை இருந்துச்சுன்னா அதை எப்படி நீ கண்டுபிடிப்ப? சில வழக்குகள் இருக்கு இல்லையா, இதுல குற்றஞ்சாட்டப்பட்ட ஆட்கள்னு இவர்களும் யாரும் சொல்ல மாட்டாங்களா, ஊர் மக்களும் யாருன்னு. இப்ப நீங்க ஊர் மக்கள்கிட்ட போய் அந்த தண்ணீரால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் யாரு செஞ்சிருப்பான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு வேணா நீங்க ஒரு கேள்வி கேளுங்களேன். உண்மை அறியும் குழு எத்தனையோ இருக்குல்ல, இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த ஆசாமி இவரை சேர்ந்த ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு வன்மத்துல இதை பண்ணுனாங்க, இந்த காரணத்துக்காக பண்ணாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். யாருக்குமே எதுவுமே தெரியல. மனுஷன் செஞ்சானா, குரங்கு செஞ்சுச்சா, குழந்தை செஞ்சுச்சான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இப்ப வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. இதுல இருக்கக்கூடிய அபத்தம் என்னன்னா, வேங்கை வயலுக்கு முன்பும் பின்பும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த சாதி ரீதியான அட்டுழியுமே நடக்காத மாதிரியும், ஏன்னா நடந்திருக்கு, முன்னும் நடந்திருக்கு, பின்னும் நடந்திருக்கு. திருட்டுத்தனமா போய் டேங்க்ல மலத்தை போட்டு போற விஷயம் இது மாதிரி இல்லாம நேரடியாக கொலை செய்வது, அடிப்பது, கொல்லுவதுங்கிற மாதிரியே நடந்திருக்கு. போய் தமிழ்நாடு அரசினுடைய துறைகள் வந்து செய்த கொடுமைக்கு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அறிவிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட கற்பழிப்புக்குள்ள பாலியல் வன்முறை விபச்சாரிகள்னு அவங்களுக்கு பூரா ஆளுக்கு ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் நம்ம அறிவிச்சது இன்னும் குறிப்புகள் இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களை நாங்கள் வந்து ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்க, மனிதர்களா அங்கீகரிக்கிறேன் ஏன்னு சொல்லி இவங்க ஒரு சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. இப்படியான அரசுகள் தான் இருந்தது. இவங்க இந்த ஒரு வேங்கை வயல் சிவா இருக்கட்டும், மற்ற சாதிய விஷயங்கள்லாம் வந்து அதிமுக அணுகிய விதமும் திமுக அணிய விதமும் எப்படிங்கிறது. ஏன் வேங்கை வயலை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? வேங்கை வயல்ல மட்டும்தான் இவர்களுக்கும் யார் குற்றவாளின்னு தெரியாது, யாருக்குமே யார் குற்றவாளின்னு தெரியாது. அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவர்களுக்கும் தெரியும். இதற்கு முன்பும் பின்பும் நடந்த மற்ற கேஸ்ட் அட்ராசிட்டியை பத்தி எல்லாம் பேசினா அதற்கு திமுக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை நீங்க பதிலா சொல்லுவீங்க. கொலைகள் நடந்திருக்கு, கொலைகாரர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், கேஸ் நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடே இந்தியாவே பார்த்த மிகப்பெரிய வழக்கான கோவில்ராஜ் வழக்குல எனக்கு தண்டனை வாங்கி உள்ள தள்ளி விட்டுருக்கோம். இல்லை, இவங்களுக்கெல்லாம் எப்படி தேவைன்னா, ஒரு ஐடி ஊழியர் ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அது பெரிய தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவமாக மாறுது. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்து வட இந்திய சேர்ந்தவர்கள் 5 பேர் என்கவுண்டரில் கொல்லப்படுறாங்க. அவ்வளோதான், அந்த வழக்கு முடிஞ்சது. அவங்க பண்ணாங்களா இல்லையா எதை பத்தியும் தேவையில்லை. அவங்க தானா முதல்ல எதுவுமே வந்து வெளியில வரல. நீதி இவங்களுக்கு தேவையில்லைங்க. இவங்களுக்கு யார் ஆட்சியில் இருக்காங்க அவர்களை நோண்டுவதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? இப்ப எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, இதையெல்லாம் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குதுங்கிறதுக்கு இதை உதாரணமா அவர் சொல்றார். அப்படியெல்லாம் இருந்திருந்தா ஊடகவியலாளர்களான இந்த ஆசாமிகள் ஊடக பிரார்த்தல் செய்து இந்த 3 வருடமும் முக்கா ஊதுனதுக்கு எல்லாத்துக்கும் விடை வந்து இந்த தேர்தல்ல மக்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்து 2 வருஷத்துல தேர்தல் வந்தா அதுலயும் கிடைக்கும். அப்ப நீ சொல்றது அத்தனைக்கும் எதுக்குமே எந்த பொருளுமே இல்லைங்கிறதான அர்த்தம். ஆமா. ஆனா இதை இப்படியே விட்டுற முடியாது. தொடர்ச்சியா இவர்கள் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே ஆபத்தான ஆட்கள் பாஜகவோ அதிமுகவோ கூட இல்ல, அவங்களாவது நேரடியாக தாங்கள் என்ன பேசணும்னு வெளிப்படையா பேசிடுறாங்க. இவர்கள் தான் உள்ளுக்குள்ள வேற ஒரு அஜெண்டாவை வச்சுட்டு அரசாங்கத்தை நொட்டை சொல்லணும், அவர்கள் வருவதற்கு வழி அமைச்சு தரணுங்கிற பத்தி கேள்வி கேட்டா, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை வட இந்திய பிரச்சனைகளை பத்தி கேள்வி கேட்டா, தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்களை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றி அதை வந்து இங்கே வந்து பேசு பொருளாக காட்டி, இது இவங்களுடைய வேலை. 2 in 1
பாஜக வீழ்ந்ததை பற்றி விமர்சனம் வைக்கிறதுக்கு வந்து தங்களுடைய மனம் வலிக்கும். கூடுதலா தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கும் போது இதை என்ன நொல்ல சொல்றது, அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வியும் வந்து இறங்காது. திமுகவுடைய வெற்றியின் ஆபத்தா நீங்க எதை பாக்குறீங்கன்னா கேட்க முடியும். அப்படி கேட்டு இந்த பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த கேள்விக்கு இந்த பதில இவங்க சொல்றாங்க. இவர்கள் மாதிரியான ஆட்களை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வந்து இங்க ரொம்ப தேவையா இருக்கு. இல்ல ஓவைசிக்கு கூட நம்ம வந்து ஏதாவது பேர் வச்சுட்டு இருக்காங்க ஊடக ஓவைசின்னு. ஓவைசியை கூட ஏதாவது ஒரு இடத்துலயாவது இந்த பச்சோந்தி கூட ஏதாவது ஒரு நேரமாவது சொந்த நேரத்தில் இருக்கும். இவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு நொடிக்கு ஒரு நிறம் மாறக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க இவங்க. இந்த குட் காப் வேலையை ஊடகங்கள் இவங்க பண்ணிட்டு பேட் காப் வேலையை பண்ணுவதற்கு தான் புரோக்கரை வச்சிருந்தாங்க. புரோக்கர் இல்லைன்னு அந்த வேஷத்தையும் நானே கட்டுறேன்னு வந்து இறங்கியிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. 2 வாரங்களாகவே நக்கீரன்ல ஒரு விவகாரத்தை தொட்டு எடுத்திருந்தாங்க. அதாவது கொக்கைன் சப்ளை செய்யக்கூடிய ஆட்களை என்சிபி, அதாவது ஒன்றிய அரசுடைய நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, அவர்கள் பிடிக்கிறார்கள், அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஆசாமி பரணி சையத் நிவாஸ் மற்றும் ஒரு நைஜீரியன் கைது செய்யப்பட்டு அவர்கள்கிட்ட இருந்து 30 கிராம் கொக்கைன் வந்து ஒவ்வொரு கிராமும் 10,000 ரூபாய் மதிப்புள்ளதான் கைது செய்யப்பட்டு அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்த கொக்கைன் சப்ளையர்கள் நம்ம புரோக்கர் சங்கருக்கும், புரோக்கர் சங்கர்லேருந்து கஞ்சா சங்கராகி அடுத்த 15-20 நாட்களிலேயே பவுடர் சங்கராகி கொக்கைன் வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா அவங்க கூட இருந்தவனுங்க அப்பவே சொன்னானுங்க, நீங்க கஞ்சாலாம் சப்ப மேட்ரு, இன்னும் நோண்டுனீங்கன்னா பல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வரும். பாம்பெல்லாம் விட்டு நாக்குல கொத்த விட்டுக்குவாங்களே, அது மாதிரிலாம் பண்றது இல்லையா? இவங்க காசு அதிகமா இருக்கு புழக்கம், ஒரு எல்லாம் மீறி வச்சு இல்ல சிம்பிள் கேஷா வருது இல்ல. இவங்க ஏடிஎம்கேவோ பிஜேபியோ அல்லது தொழிலதிபர்களோ இவர்கள்ட்ட மிரட்டி வாங்கக்கூடிய காசை நீங்க அக்கௌண்ட்ல வாங்க முடியாது. அப்போ கேஷா வாங்குறீங்க. கேஷா வாங்கினதை எங்கேயும் சொத்தாக மாற்றுவது, அதற்கு ஒரு பெரிய பின்புலம், தொழில் பின்புலம் அதெல்லாம் இருந்தா ஓகே. அப்படி ஒரு தொழில் பின்புலத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சவுக்கு மீடியாங்கிற சேனலா உருவாக்குனது. இதுல இருந்து காசு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுலயும் நீங்க ஒரு லெவலுக்கு மேல யூடியூப்ல இருந்து ரெவென்யூவெல்லாம் காட்டியாக முடியும். ஒரு மீடியா கம்பெனிக்கு வேற எப்படி காசு வர முடியும்? இதனாலதான் இந்த காசை வந்து கொண்டாடிடுறது, ஒரு ராஜ வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்துறது. தன்னுடைய பினாமிகள், தெரிந்தவர்கள், ரொம்ப நம்பிக்கையான சப்ரோக்கர்கள் அத்தனை பேத்துக்கும் சொத்து வாங்கி கொடுத்து அவர்களை பயன்படுத்திக் கொள்ள இந்த வேலையெல்லாம் பண்றது. அப்ப அது எங்க போகும்னா ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு போதை ரொம்ப முக்கியம்ங்கிறதுனால கொக்கைன்லாம் வந்து கோடீஸ்வரர்கள், சினிமா பிரபலங்கள். ஏன்னா இவன் வந்து சவுக்கு சங்கரை மட்டும் சொல்லல, கூடவே சினிமா பிரபலங்கள் பல பேருக்கும் சப்ளை பண்ணியதாக அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு அரசுடையது கிடையாது, என்சிபி உடையது. அவர்களே நீ விவரத்தை சொல்லணும். இது கிரைம் செல்வராஜ் தான் ஜாபர் சாதிக்கு வச்சு பலம் காட்டிட்டு இருந்தாங்க அந்த என்சிபி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவன் வந்து கஞ்சால இருந்து கொக்கைன் வரைக்கும் பயன்படுத்திட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சே நோ டு ட்ரக்ஸ் முழக்கத்தை எழுதி கொடுத்துட்டு 1 மாசம் உட்கார்ந்து பெலிக்ஸ் போதை எவ்வளவு மோசமானது தெரியுமா? கமலஹாசன் விக்ரம் டயலாக் ரவுண்ட் ட்ராலி போட்டு டயலாக் பேசின மாதிரி இவன் இத்தனையும் போதைய போட்டுட்டு தான் பேசியிருக்கான். ஸோ இதில் கைதாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யாருக்கெல்லாம் பவுடர் கொடுத்தேன்னு கேட்கும்போது சினிமா பிரபலங்களும் நம்ம பவுடர் சங்கர் பெயரையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பவுடர் சங்கர் பெயர் வெளியே வந்திருக்கு. மீதி யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, இதில் யார் யாருக்கெல்லாம் இந்த வலைப்பிணல்ல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் நீங்க என்ன சொன்னாங்கன்னா, கஞ்சா அடிக்கிற பழக்கமே அவனுக்கு கிடையாது, வீடு ஆபீஸ், இவனுடைய ஃப்ரெண்டு வீடு, அவன் ஆபீஸ், எல்லா இடத்துல இருந்தும் லோடடு சரக்கு, அதுவும் ப்ராப்பரா தாசில்தாரை கூட்டிட்டு போய் வீடியோ ஆதாரங்களோட தூக்கிட்டு வந்தாங்க. அப்பவும் அதெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் மறுநாளும் சீஸ் பண்ணப்படுது. அப்புறம் சப்ளை பண்ணினவன ராமநாதபுரத்துல போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கிற பிறகுதான் சுமந்து மாதிரியான ஆட்கள்லாம் அந்த புட்டப் கேஸ் இதெல்லாம் ஜெயலலிதா காலத்துல போடப்பட்ட கேஸுங்கிற அந்த நியாயத்தெல்லாம் குறைச்சாங்க. இப்போ கொக்கைன் மேட்டர் வந்திருக்கு. இதையும் திமுக அரசோ தமிழ்நாடு அரசோ இதுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்சிபி பிடிச்சிருக்கு. என்சிபியில சிக்கி அரெஸ்டான ஆசாமி வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அதுல இருந்து தான் இந்த பெயர் வருது. இப்ப எங்க போய் முஞ்சி வச்சுக்குவானுங்க. கூடுதலா இன்னைக்கு அந்த குண்டர் சட்டம் ரத்து செய்து ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு செய்திருந்தார்கள். அந்த உத்தரவை இன்றைக்கு 3வது நீதிபதிக்கு போச்சு இல்லையா, அவர் வந்து போட்டார். குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவங்க தாக்கல் செய்த வழக்க
நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு வாரமாவே தள்ளி போட்டாங்க. இன்றைக்கு தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கு. முழுக்க அவங்க கேட்டதெல்லாம் 2 நீதிபதிகள் தீர்ப்பு அப்படிங்கிறது அது வெர்டிகல் ஸ்பிளிட்டா, ஒரு நீதிபதி இந்த வழக்கின் பேப்பரின் அடிப்படையில பேசுறாரு, இன்னொரு நீதிபதி தனக்கு வந்து வெளியிலிருந்து புற அழுத்தங்கள் வந்ததாக சொல்றாரு, புற அழுத்தங்கள்லாம் வந்திருந்தா நீங்க அந்த வழக்குல இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அரசாங்கத்திடம் இது தொடர்பான இந்த என்ன கேஸ், எதுக்காக தடுப்பு காவலில் வைக்கணுங்கிறதுக்கான விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது 2 மணிக்கு அரசாங்கம் தரப்பு பதில் சொல்ல சொல்லிட்டு அதற்கப்புறம் தீர்ப்பையும் வாச்சிட்டார். என்னன்னா, இந்த ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் பிபி பாலாஜி எடுத்த முடிவை முழுமையற்ற கருத்துக்கள் என்று கருதி இந்த தீர்ப்புகளை ஒதுக்கி வைக்கிறேன். மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு வழக்கை முதலிலிருந்து ஃப்ரெஷ்ஷா பரோட்டா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஒண்ணு தெளிவா தெரியுது, வழக்கமா தடுப்பு காவலில் குண்டர் தடுப்பு சட்டத்துல ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார்னா அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்படுகிற வழக்கு எடுப்பதற்கே மாச கணக்காகும், குறைஞ்சது 6 வாரம் ஆகும். தமிழ்நாட்டுல வந்து இது மாதிரியான இவ்வளவு ஹை ப்ரொஃபைல் ஆளு அப்படின்னு இவன் இருக்கிறதுனால தானே பெரிய பெரிய தொடர்புகள்லாம். ஆமா, எவ்வளவு பெரிய தொடர்புகள் இருந்தால் இப்படி கஞ்சா வழக்கு கூட இருந்து ஒருத்தன் கேஸ்ல சீட்டிங் கேஸ்ல போனாங்க, ஒருத்தன் பையன் வக்கீல் சென்னையில 4 லட்ச ரூபா வருஷம் ஃபீஸ் கட்டி படிக்கிறானே, அவன் வந்து அவனை வந்து சாமிநாதன் நான் தான் சேர்த்து விட்டேன்னு சொன்னது சொல்லியிருக்கான். ஜூனியராக சேர்த்து விட்டுருக்கேன்னு சொல்லி சாமிநாதன் நீதிபதியாக இருக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நேரடி பழக்கம் கொண்ட நபர்களாக உயர்நீதிமன்ற நீதிபதியே தனக்கு நேரடி பழக்கம் இருக்குன்னு சொல்லி அவனே பலமுறை சொல்லியிருக்கான். அவ்வளோ தூரம் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக தான் இவன் இருக்கான். அப்படி இருந்ததுனால தான் இது இவ்வளவு சீக்கிரம் விசாரிக்கப்பட்டு குவாஷ்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்புகளை நான் ரத்து செய்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள். இப்போ வந்து தனி வேறு 2 நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முதலிலிருந்து இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ அடுத்து கொக்கைன் வழக்கு வேறு வருது, இது என்னன்னு நீ NCB விளக்கினால்தான் தெரியும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்